சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்லாம் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? கம்பைலேஷன் படிப்பீங்களா? இல்லை செய்தித்தாள்கள் படிப்பீங்களா? அதனுடைய முக்கியத்துவம் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்கங்க. அது நல்ல ஹேபிட்டு. நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க முடிஞ்சவங்க தாராளமாக நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கலாம், டைம் இருக்கிறவங்க எல்லாமே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அதான் டைம். அந்த டைமை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நான் சிஏக்குன்னு உட்காந்து இது வரைக்கும் படித்ததே கிடையாது. ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி சேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனலோட மந்த்லி கம்பைலேஷன் நல்லா எலாபரேட்டாக ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் கூட சிலதெல்லாம் இருக்கும் போடுவாங்க. அது ஒன்று. அதில் வந்து ஜான் வைஸாக அவர் வந்து பிரிச்சுருவார். சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு, பாலிட்டிக்கு, அவார்டுக்கு, இண்டெக்ஸுக்கு, அப்புறம் வந்து நம்மளோட இந்த எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்லுவார். தெளிவாக சொல்லுவார். கொஷின் ஃபார்மேட்லேயும் சொல்லுவார். அதனால் அதை வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ பாத்திரம் வளர்க்கும் போதோ இல்லை வேறு ஏதோ வீட்டு வேலை செய்யும் போது, வீடு பெருக்கும் போதோ அதை காதில் போட்டுக்குவேன். இப்போ நான் பஸ்ஸில் எங்கேனாலும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அதை காதில் போட்டு கேட்டுகிட்டே வருவேன். நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். 3 நாள் தொடர்ந்து ஒரு மந்த்லி கம்பைலேஷனே கேட்பேன். சில பேருக்கு தோணும் மோனோட்டோனஸாக இருக்காதா? மோனோட்டோனஸாக தாங்க இருக்கும், இருந்தாலும் படித்து தான் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு மார்க் வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அது என்ன ஆகும்னா என் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிரும். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அந்த வீடியோவோட லிங்கை போட்டு இந்த வீடியோலேருந்து என்ன ஒரு 10-15 கொஷின்ஸ் கேளுன்னு சொல்லி ஏஐயில் சொல்லும்போது ஒரு 10-15 கொஷின்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த கொஷின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது எனக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு பெரிய வந்து என் பையன், அவன்கிட்ட கொடுத்து இந்த வீடியோலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்குறானா அவன் 10 கொஷின் கேட்பான். அதை நான் வந்து ஆன்சர் பண்ணும்போது எனக்கு இன்னொரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இது மாதிரி மந்த்லி கம்பைலேஷன்ஸ் நான் வந்து படிப்பேங்க. அப்புறம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அகழ்வாராய்ச்சி, அப்புறம் வந்து பட்ஜெட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே, பாலிசி நோட்டு, இதெல்லாம் வந்து தினம் ஒரு ஜிகேன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த மேம் வந்து பார்த்திங்கன்னா எலாபரேட்டாக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட இது வந்து என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுத்துக்குவேன். எதெல்லாம் நோட்ஸ் எடுத்துருவேன்னா பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, பாலிசி நோட்டு, இதெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். என் நோட்ஸை வந்து அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைலேஷனை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது கேட்டு எனக்கு போய் அது ரிலேட்டடாக பார்க்கும்போதே கொஷினை பார்த்ததும் எனக்கு தானே ஆன்சர் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஞாபகம் வந்துடும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி. எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஓகே.